இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநரின் பணி என்ன என்பது குறித்து விளக்குகிறார் வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக உர்ஜித் பட்டேல் நியமிக்கப்பட்டிருக்கார். இதுக்கு முன்னாடி இருந்த ரகுராம் ராஜனும் சரி, அவருக்கு முன்னாடி இருந்த சுபாராவும் சரி, வட்டி விகிதங்களை நிர்ணயம் செய்யறதுல ரொம்பவும் கவனமாக தான் இருந்தாங்க. ரிசர்வ் வங்கி ஆளுநர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பணிகளில் இந்த வட்டி விகிதத்தை நிர்ணயம் செய்யறது அப்படிங்கிறது மிக முக்கியமான பணி. இப்போ இந்த வட்டி விகிதத்தை ஏன் ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் குறைக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ உர்ஜித் பட்டேல் வந்திருக்காரு, இதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த நிலையில ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் ஏன் வட்டி விகிதத்தை குறைப்பதில் அவ்வளவு கவனமா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, வங்கியில போய் கடன் வாங்கி 2 வீலர் வாங்குறீங்க. அந்த 2 வீலருக்கான கடன் 10% அப்படின்னு அந்த வங்கி சொல்றாங்க அப்படின்னா, ரிசர்வ் வங்கி ஆளுநர் வட்டி விகிதத்தை ஒரு 60% குறைக்கிறேன் அப்படின்னு அறிவிச்ச உடனேயும் வங்கிகள் குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், உதாரணத்துக்கு ஒரு 1/4% நீங்க வாங்கின வட்டி, நீங்க வண்டி வாங்கினதற்கான அந்த கடன் மீது ஒரு 1/4% குறைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க முன்னாடி கட்டிட்டு இருந்த அந்த 10% இப்போ 9.25% உங்களுடைய வண்டி மீதான வட்டி குறையும். இப்படி வட்டி விகிதத்தை குறைச்சிக்கிட்டே வராங்க. ரிசர்வ் வங்கி ஆளுநர் வட்டி விகிதத்தை குறைச்சிக்கிட்டே வந்தா நீங்க வங்கியில வாங்கியிருக்க கடனுக்கும் வட்டி விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்படி வட்டி விகிதம் குறைஞ்சிக்கிட்டே வரும் பொழுது நீங்க நிறைய பொருட்கள், அதாவது இந்திய மக்கள் நிறைய பொருட்களை கடன்ல நிறைய பொருட்களை வாங்கி சேமிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி சேமிக்க ஆரம்பிக்கும் பொழுது, உதாரணத்திற்கு 10 பொருள் உற்பத்தி ஆகுது அப்படின்னா, வட்டி விகிதத்தை குறைக்க குறைக்க 100 பேர் அந்த பொருட்களை வாங்க தயாரா இருப்பாங்க. தயாராகிறது 10 பொருள், வாங்குறதுக்கு 100 பேர் ரெடியா இருக்காங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது பொருட்களினுடைய விலைவாசி அதிகரித்து விடும். இதனை கட்டுக்குள் வைத்திருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் ஒவ்வொரு முறையும் வட்டி விகிதத்தை குறைக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பணவீக்கம், விலைவாசி அதிகரிச்சிடும். நான் வட்டி விகிதத்தை குறைச்சேன் அப்படின்னா விலைவாசி அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் இதுதான். உர்ஜித் பட்டேல் இப்ப ரிசர்வ் வங்கி ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கார். இனி அடுத்தது அவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.